வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த உலகமே பணம், செல்வம், அதீத செல்வம் அப்படிங்கிறத பற்றின பணத்தின் மீதான பற்றுதலே போய் கொண்டு இருக்கிறது. போகட்டும், இவர்கள் இந்த பணத்தின் மதிப்பை பற்றி நாம் கூறப்பட்டுள்ளது. இதை பற்றி நாம் விவரமாக பார்ப்போம். அதாவது பொதுவாக மனிதர்கள் அரக்கர்களாக மாறுகிறார்கள். இந்த பணம் பணம் என்று ராட்சசர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு நம்ம கூற கண்டு இருப்போம். உதாரணத்துக்கு பார்ப்போம். அதாவது இதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். இதே சொற்கள் இதை ராட்சசர்கள், மக்கள்லாம் ராட்சசர்களாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு. ஆனால் இது ஏற்கனவே ஸ்லோகம் 23, அதாவது அத்தியாயம் 10 ஸ்லோகம் 23ல் யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரனாக இருக்கிறேன் என்று தெளிவாக குறிப்பிடுகிறார். அதாவது படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களின் இருதயங்களிலும் நான் இருக்கிறேன் என்று தெளிவாக ஏற்கனவே குறிப்பிட்டார். அந்தர்யாமி, நான் எல்லா உயிர்களின் இருதயத்திலும் இருக்கிறேன் என்று தெளிவாக குறிப்பிட்டார். அதே போல் யக்ஷ ராட்சசர்களில் நான் செல்வத்தின் இறைவன் குபேரனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு குபேரன் அப்படிங்கிற கடவுள் இருக்கிறார். அந்த கடவுள் வடிவம் நான் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். இதில் தெளிவாக யக்ஷ ராட்சசர்கள்னால் செல்வத்தை அபகரிப்பது, தந்திரமாக லாபகரமாக மாற்றுவது, பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தி அவர்களிடம் பணியை செய்ய திறமை, இதெல்லாம் யாரிடம் உண்டு அப்படின்னால் குபேந்திரனர்களிடம் உண்டு. உதாரணத்துக்கு செல்வந்தர்கள்லாம் பாருங்கள், இதே போல் ராட்சசர்களாகவே இருப்பார்கள். இவர்களும் ஒரு கிருஷ்ணரின் வடிவம். ஆகவே அவர்களிடம் சண்டை செய்வது, சச்சரவு செய்வது இயலாது. வணங்கி விட்டு நாம் தூர சென்று விட வேண்டும். அவருக்கு என்ன செய்ய வேண்டியதோ செய்துவிட்டு நாம் விலகிவிட வேண்டும். ஆகவே இதில் கோபம் கொள்வதற்கோ பொறாமைப்படுவதற்கோ, நாமும் ராட்சசர்களாக மாறாமல் செல்வம் ஈட்டுவதற்கான வழியும் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களில் நாம் பார்ப்போம். மிக்க நன்றி.